நாம் எவ்வளவோ அழகான காஸ்ட்லியான ஆடைகளை எல்லாம் வாங்குகிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஆடை தக்வா என்ற ஆடை மட்டுமே. சஹாபாக்கள் இந்த தக்வா விஷயத்தில் எந்த அளவு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா? ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் என்ன என்று உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். அந்த சஹாபி, முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்ததுண்டா என திருப்பி கேட்டார்கள். ஆம், நடந்துள்ளேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மறுபடியும் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு நடந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த எச்சரிக்கை உணர்வோடு தீமைகளில் இருந்து விலகி வாழும் நிலைதான் தக்வா ஆகும் என்று உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இது அல்லாஹுக்கு பிடித்ததா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியதா என்று யோசித்து செயலாற்ற வேண்டும். ஆமாம், இந்த உலக வாழ்க்கை முட்கள் நிறைந்த ஒரு ஒற்றையடி பாதை. இதில் நாம் கவனமாக நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழாவிட்டால் இம்மை மட்டுமல்ல மறுமையும் பாழாகிவிடும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக தக்வாவோடு வாழ்ந்தால் மறுமையில் நிம்மதியாக சுவனத்தில் நுழையலாம்.